அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேளாண் வழிகாட்டி. நாம் இன்றைக்கி இந்த ஒரு காணொலியில் எதை பற்றி பார்க்க போனோம்னா 20-20-0-13 ஃபேக்டாம்பாஸ் உரம் என்றால் என்னங்கிறத பற்றி தான் முழுமையாக இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நாம் இந்த உரத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உரத்தில் நான் ஒரு 9 பாயிண்ட்டாக நான் இந்த உரத்தை பற்றி பிரித்து வச்சுருக்கேன். நாம் இனிமேட்டுக்கு பார்க்க போகிற எல்லா உர கான்செப்ட்லேயும் இந்த 9 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல ஒரு விஷயமா என்னென்னா 20-20-0-13 என்றால் என்னங்கிறது மொதல் பாயிண்ட். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், அதில் எந்த அளவு பர்சன்டேஜில் கெமிக்கல் இருக்குது, அதில் என்ன நியூட்ரிஷன் இருக்குது, எந்த சத்துக்கள் இருக்குங்கிறத பற்றி ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து மூணாவது, இந்த உரத்தினோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்த நாலாவது பாயிண்ட்டாக இந்த உரத்தின் தயாரிக்கும் முறை என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஐந்தாவது பாயிண்ட்டாக இந்த உரத்தை பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு எந்த மாதிரி ஊட்டச்சத்து விளக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். அடுத்து ஆறாவது பாயிண்ட்டாக இந்த உரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து ஏழாவதாக இந்த உரத்தை பயன்படுத்தினால இந்த உரத்தோட சிறப்பு தன்மை என்னங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து எட்டாவதாக என்னென்ன பயிர்களுக்கு இந்த உரத்தை பயன்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஒன்பதாவதாக எந்த அளவு இந்த உரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 9 விஷயங்களும் முக்கியமாக நான் பிரித்து வச்சுருக்கேன். இந்த 9 விஷயத்தை வச்சு தான் முக்கியமாக இந்த உரம் எப்படி செயல்படுத்துங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சரி, முதல்ல 20-20-0-13 என்றால் என்னங்கிறத பற்றி முழுமையாக பார்க்கலாம். அப்படி என்றால் என்னன்னா 20-20-0-13 ஃபேக்டாம்பாஸ்ங்கிறது என்னன்னு, அதோட உரத்தோட பெயர் என்னென்னா அமோனியம் பாஸ்பேட் சல்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல் பாயிண்ட். 20-20-0-13 அமோனியம் பாஸ்பேட் சல்பேட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டாக இதில் எந்த அளவு நியூட்ரிஷன் இருக்குது, சத்துக்கள் இருக்குது, எந்த சதவீதத்தில் இருக்குங்கிற ரெண்டாவது பாயிண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரெண்டாவது பாயிண்ட்டாக இதில் எந்த அளவுக்கு என்ன சத்து இருக்குன்னா நைட்ரஜன் 20% இருக்குது. அடுத்து பாஸ்பரஸ் 20% இருக்குது. இதில் பொட்டாசியம் கிடையாது. சல்ஃபர் 13% இருக்குது. அதுதான் 20-20-0-13. என்பிகேவில் என் வந்து 20% இருக்குது, பி வந்து 20% இருக்குது, கே பொட்டாசியம் இல்லை 0, 13% சல்ஃபர் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து மூணாவது பாயிண்ட்டாக இதோட வரலாறு என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி, இந்த உரத்தோட வரலாறை பற்றி பார்க்குறதுக்கு முதல்ல இதில் நம்ம அமோனியம் பாஸ்பேட் சல்பேட்னு சொல்லிட்டோம். இந்த அமோனியத்தை ஃபஸ்ட்டு எங்கே தயாரித்தாங்க, எப்படி உருவாக்கினாங்கிறத பற்றி முழுமையாக அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். 1908 ஃப்ரெட்ஸ் ஹெர்பர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மனை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி ஒரு முறையை கண்டுபிடிக்கிறார். அவர் என்ன ஒரு முறையை கண்டுபிடிக்கிறாருன்னா நைட்ரஜன் வாயுவில் இருந்தும் ஹைட்ரஜன் வாயுவில் இருந்தும் அமோனியாவை தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். 1908 ஒரு சின்னதாக ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார். இதில் வந்து நைட்ரஜன் வந்து அமோனிக்கல் வடிவத்தில் கொண்டு வரக்கூடிய விஷயத்தை இவர் கண்டுபிடிக்கிறார். பின்னர் 1913 கார்ல் போஷுங்கிற ஒரு விஞ்ஞானி வந்து இதை என்ன செயல்படுத்துறாருன்னா இவர் கண்டுபிடிச்ச மெத்தடை பெருசாக விரிவுபடுத்துகிறார். இண்டஸ்ட்ரிகளுக்கு உரங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பயன்படுத்தணும், இந்த அமோனிக்கலை கொண்டு வரது, அந்த நைட்ரஜன் ஃபார்மில் இருக்க அமோனியாவை கொண்டு வரதுக்கு பிறகு அந்த ஒரு டெக்னிக்கை பெருசு பண்ணுறாரு. 1913 கார்ல் போஷுங்கிறவர் இதை வந்து விரிவுபடுத்துகிறார். இந்த அமோனியாங்கிற இந்த மெத்தடை இவங்க 1913 விரிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த 20-20-0-13 ஃபேக்டாம்பாஸ் அப்படிங்கக்கூடிய விஷயம் எப்படி வந்துச்சு நம்ம நாட்டுக்குள்ளே அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அடுத்து இந்த 20-20-0-13ங்கிறத ஃபேக்ட்டுங்கிற ஒரு ஃபேக்டாம்பாஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அதை ஃபேக்டாம்பாஸ்ன்னு சொல்கிறோமா, ஃபேக்ட்டுங்கிற ஒரு கம்பெனி தான் இதை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அது ஃபேக்ட்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா த ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் ட்ராவன்கோ லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தான் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி வருதுன்னா 1943 இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய உர ஆலையாக அவங்க நிறுவுறாங்க. 1943 இந்த ஃபேக்ட்டுங்கிற ஒரு நிறுவனம். பின்னர் 1970 தொடங்கப்பட்ட அவங்களோட பிராண்டை சேர்ந்த அந்த ஃபேக்ட்டுங்கிறத கொச்சினில் ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டை அவங்க அங்கேயும் தொடங்குறாங்க. அந்த 1970 தொடங்கப்பட்ட அந்த கொச்சின் ஃபேக்ட்ரியோட ஒரு ஃபேமஸான உரம் என்னென்னு கேட்டோம்னா இந்த 20-20-0-13ங்கிற இந்த ஃபேக்டாம்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த உரம். இது பொதுவாக எதுக்கோசரம் இந்த ஒரு உரத்தை நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அப்போ ஒரு உணவு பஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. உணவு பஞ்சத்தை போக்கமும் உணவுகளை பெருக்கிறதுக்கும் இந்த 20-20-0-13ங்கிற ஒரு உரத்தை தயாரித்தாங்க அந்த காலகட்டத்தில். சரி, இப்போ வந்து இதோட வரலாறு என்னன்னு பார்த்துட்டோம் நம்ம. அதே மாதிரி இதை வந்து தயாரிக்கிறப்பயே இந்திய பயிர்களுக்கு ஏற்ற சத்துக்கள் நிறைந்த ஒரு உரமாக தான் இதை வந்து கண்டிப்பாகவே பயன்படுத்தினாங்க. சரியா, அடுத்து நாம் தயாரிக்கும் முறை என்னங்கிறத பற்றி நம்ம முழுமையாக இந்த ஒரு பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். நாலாவதாக தயாரிக்கும் முறையை வந்து பார்த்தோம்னா சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்பூரிக் ஆசிட் ப்ளஸ் அமோனியம் கேஸ், இதை மூணையும் வினைப்புரிய செய்கிறாங்க. இந்த மூணையும் வினைப்புரிய செய்தால்
ஒரு கூழ் மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம எப்பயுமே ஒரு இப்போ இதில் 20க்கு 20 0.13ன்னு ஏன் சொல்கிறோம்னா, இப்போ ஒரு 100 கிலோ நம்ம உரம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 20 கிலோ அமோனியம் நைட்ரஜன் வந்து 20% இருக்கும், 20 கிலோவில் இருக்கும். அதே மாதிரி பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடியது 20 கிலோவில் இருக்கும். ப்ளஸ் சல்ஃபர் 13 கிலோ இருக்கும். 20 20 13. அப்போ கூட்டும் போது என்னன்னா 53 கிலோ மட்டும்தான் இதில் உரம் இருக்கும். மீதி இதில் 47 கிலோ இந்த 100 கிலோ உரத்தில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா மண் இருக்கும், அப்படி இல்லைன்னா களிமண் இருக்கும். இதை ஃபில்லர் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு உரம் தயாரிக்கிறப்ப நம்ம கையில் போடக்கூடிய இந்த உருண்டை வடிவில் வந்து கிரானியூலர்னு சொல்லுவாங்க. இந்த உருண்டை வடிவில் இருக்க உரம் தயாரிக்கிறப்ப முழுமையாக 100 கிலோவுக்கு 100 கிலோவும் அதை வந்து உர சத்துக்கள் இருக்காது. கூட வந்து இந்த மாதிரி ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இப்போ 100 கிலோ உரத்தில் 53 கிலோ தான் நமக்கு அந்த சத்துக்கள் இருக்குது, 47 கிலோ ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். சரி, இப்போ இந்த கூழாக வந்ததை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழாய்க்கு பின்னர் அமுச்சு அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக மாற்றுவாங்க. நம்ம இப்போ கையில் நம்ம போடுறோம்ல உருண்டையாக, அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக மாற்றுவாங்க. பின்னர் அந்த உருண்டைகளாக மாற்றின வாட்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை உலர வைப்பாங்க. உலர வச்சு அது மேலே ஒரு பூச்சிக்கு கொடுப்பாங்க. சீக்கிரம் காற்றுல கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, காற்றுல வந்து கரையாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு முலாம் பூச்சி கொடுப்பாங்க கண்டிப்பாக. முடித்து இந்த உரம் நம்மக்கிட்ட இந்த நம்ம உரப்பைகளில் வரும்போது ஒரு சிறிய சாம்பல் நிற வெள்ளை கலரில் இந்த 20க்கு 20 0.13ங்கிற உரம் இருக்கும். அடுத்து இப்போ 5வதாக நம்ம இந்த பற்றி என்ன பார்க்க போகிறோம், பயிரின் ஊட்டச்சத்துக்கள் விளக்கம் என்னன்னு பார்க்க போகிறோம். பயிரின் ஊட்டச்சத்துக்கள் விளக்கம் என்னென்னா, இப்போ இதில் நைட்ரஜன் 20% இருக்குது. சரி, இந்த நைட்ரஜன் 20% இருக்கிறதுனால பயிரோட தாவர வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். பின்னர் இலைகள் மற்றும் தண்டு வளர்ச்சிக்கு உதவும். அதே மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய செடிகளின் பச்சையத்தை உருவாக்கவும் பயன்படுது. அதே மாதிரி ஒளிச்சேர்க்கையை அதிகரிக்கவும் இது கண்டிப்பாக பயன்படுது இந்த 20% நைட்ரஜன். அடுத்து இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் 20% சொல்லிட்டோம். இந்த பாஸ்பரஸ் 20% நம்ம பயன்படுத்தும் போது ஆரம்ப கால வேர் வளர்ச்சிக்கு நன்றாக இருக்கும். பூக்கள் பூப்பது மற்றும் காய் மற்றும் பழம் உருவாக்குறதுக்கு இது ஒரு முக்கிய காரணியாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய பயிர்களுக்கு அதோட ஆற்றல் பரிமாற்றத்தை உறுதி செய்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணிகளாக இருக்குது இந்த பாஸ்பரஸுங்கிறது. அடுத்து பொட்டாசியம் இந்த உரத்தில் இல்லை, 0% தான் இருக்குது, அதனால் பொட்டாசியம் இல்லை. அடுத்து இதில் சல்ஃபர் இருக்குது. சல்ஃபர்னால் கந்தகம் 13% இருக்குது. சரி, இந்த கந்தகம் இதில் இருக்கிறதுனால இந்த பயிர்களுக்கு என்ன ஒரு நல்லது கேட்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுத்து என்பிகேக்கு அடுத்து 4வது முக்கிய ஊட்டச்சத்தாகும் இந்த கந்தகம்னு சொல்லக்கூடிய இந்த சல்ஃபர். அதே மாதிரி இந்த சல்ஃபர் இருக்கிறதுனால இந்த எண்ணெய் வித்துக்கள் பயிர்களுக்கு இந்த ஆயில் கண்டென்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம இந்த எண்ணெய் வித்துக்கள் பயிர்களுக்கு இந்த சல்ஃபரை நம்ம பயன்படுத்தும் போது அதோட எண்ணெய்களை வந்து அதிகரிக்கவும், அதே மாதிரி புரதச்சத்து உள்ள பயிர்களுக்கு இதை உபயோகப்படுத்தும் போது புரதத்தை அதிகப்படுத்தவும் இது வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த பூஞ்சான நோய்கள் எல்லாம் வரும், இந்த வேரில் அந்த பூஞ்சான நோய்கள் வரும், செடிகளில் அந்த பூஞ்சான நோய் எதிர்ப்புக்கும் இந்த சல்ஃபருங்கிற கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த ஒரு உரம் நன்றாகவே இருக்குது. அடுத்து ஒரு பாயிண்ட்டாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, 6வது பாயிண்ட் என்னென்னா, இந்த உரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு உரத்தை நம்ம ஆரம்ப கால உரமாக பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா முதல் மேல் உரமாகவும் பயன்படுத்தலாம். சரி, இப்போ ஆரம்பகால உரமாக எப்படி பயன்படுத்துங்கிறது பற்றி போகிறோம். ஆரம்பகால உரம்னா அடி உரமாக இதை பயன்படுத்தலாம். பேசல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அடி உரம்னா இப்போ நம்ம கடைசி உழவு ஓட்டுறப்பயே விசிறி விட்டு, இப்போ காடு ரெடி பண்ணுறப்ப கடைசி உழவு ஓட்டுறப்பயே காட்டில் விசிறி விட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இப்போ நான் நெல் பயிர் அந்த மாதிரி ஊன போகிறோங்கிற பட்சத்தில் சேடை ஓட்டிட்டு நெல் பயிர் ஊன்றதுக்கு முன்னாடி நாம் காட்டில் விசிறி விட்டு பயிரை ஊனலாம். இதை வந்து அடி உரமாக இப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேல் உரமாக பயன்படுத்தலாம். மேல் உரமாக எப்படி பயன்படுத்தலாம், பயிரின் ஆரம்பகால வளர்ச்சி நிலையில் மட்டும்தான் இந்த ஒரு உரத்தை பயன்படுத்தணும். மேக்ஸிமம் 20 to 40 நாளுக்குள்ளே மட்டும்தான் இந்த உரத்தை பயன்படுத்தணும். அதுக்கு மேலே இந்த உரத்தை நீங்கள் எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் அதுக்கான ஒரு முழுமையான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்காது. இந்த உரத்தோட காசு தான் உங்களுக்கு வேஸ்ட்டு. இந்த உரத்தோட முழு சத்தும் பயிர்களுக்கு போய் சேராது, அதே மாதிரி நன்றாகவும் இருக்காது. இதை வந்து நீங்கள் ஆரம்பகாலம் வந்து அடி உரமாக பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பயிரின் முதல் உரம், அப்படி இல்லைன்னா 20 to 40 நாளுக்குள்ளே இந்த பயிர்களுக்கு நீங்கள் இந்த உரத்தை பயன்படுத்தினால் மட்டுமே இந்த உரத்தோட முழு ரிசல்ட்டை நாம் பார்க்க முடியும். அடுத்து 7வதாக இந்த உரத்தோட சிறப்பு தன்மை என்னங்க பார்க்க போகிறோம். இந்த உரத்தோட சிறப்பு தன்மை என்ன பார்த்தோம்னா, தலை மற்றும் மணிச்சத்து ஆகிய பயிரின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு மிக தேவைப்படும் சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால இந்த உரத்துக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவதால் அதிக வேர் வளர்ச்சி, அதேமாதிரி மற்றும் தூர்பிடிப்பை உருவாக்குறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது.
அதே மாதிரி இதில் கந்தகம் அதிக அளவில் இருப்பதால் கந்தகத்தை அதிகம் விரும்பும் பயிர்களுக்கு மிக பொருத்தமான ஒரு உரமாகவும் இந்த 20-20 ஃபேக்டம்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய உரம் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து 8வதாக நம்ம எந்த ஒரு பயிர்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதில் எந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா எண்ணெய் வித்துகள் பயிர்கள். எண்ணெய் வித்துகள் பயிர்கள் என்னென்னா இருக்குது, அதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டோம்னா நிலக்கடலைக்கு பயன்படுத்தலாம், கடுகு, சூரியகாந்தி, சோயாபீன் இந்த போன்ற எண்ணெய் வித்துக்கள் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அடுத்து தானிய வகைகள் பயிர்களுக்கு என்னென்ன அதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா தானியங்களை நெல், கோதுமை, மக்காசோளம் இந்த போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி பயிர் வகைகள் பல்ஸ் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் துவரை, உளுந்து, இந்த பாசிப்பயிறு அந்த மாதிரி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அடுத்து காய்கறி பயிர்கள்னால் இந்த வெங்காயம், மிளகாய், உருளைக்கிழங்கு இது போன்ற காய்கறி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி பணப்பயிரில் எது பயன்படுத்தலாம், கரும்புக்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க இந்த 20-20-0-13ங்கிற இந்த உரத்தை. சரி, இப்போ இந்த 8 பாயிண்ட்டு நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். இப்போ கடைசியான 9வது பாயிண்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த இறுதியாக 9வது பாயிண்ட்னா அளவு. ஒரு ஏக்கராவுக்கு டோசேஜ் எவ்வளோ பயன்படுத்தலாம், மினிமம் எவ்வளோ பயன்படுத்தலாம்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 மூட்டை பயன்படுத்தலாம். இல்லை என் காட்டில் சத்தே இல்லை ரொம்ப இதுவாக இருக்குங்கிற பட்சத்தில் 4 மூட்டை வரைக்கும் இந்த 20-20-0-13ங்கிற ஃபேக்டம்பாஸ் உரத்தை பற்றி கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எந்த ஒரு உரத்தையுமே முட்டாள்தனமாக நம்ம எடுத்து காட்டில் பயன்படுத்தாதீங்க. எந்த உரத்தை எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தணும், எந்தெந்த மாதிரி பயிர்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி, அது எந்த ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கு, எந்த ஒரு உர வரலாறு என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உரத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா தாங்க விவசாயத்தில் இன்றைக்கி ஜெயிக்க முடியும். நிறையா விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் விவசாயிகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த உரத்தை எந்த மாதிரி காலகட்டத்தில் பயன்படுத்தணும் முழுசாக தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கோசரம் தான் நம்ம வேளாண் வழிகாட்டி யூடியூப் சேனலில் உரங்களை பற்றி நான் புது எபிசோடை பற்றி போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். வெற்றி நிச்சயம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வேளாண் வழிகாட்டி. நன்றி.